மனநல மருத்துவத்தில் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கருடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவர் மற்றும் மனநல மருத்துவர். இவர் 1886 அக்டோபர் 16 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவில் பிறந்தாங்க. இவர் 1911ஆம் ஆண்டு அந்த ஃபிலடெல்ஃபியாவுடைய ஜெஃபர்சன் மெடிக்கல் காலேஜில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. பின்னர் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் மருத்துவ பயிற்சியை பெற்று 1913ஆம் ஆண்டு ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கிற பென்சில்வேனியா ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவராக சேர்ந்து பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அங்கு இவர் ஆரம்பத்திலிருந்தே சிக்ஸோஃப்ரேனியான்ற மனசிதைவு நோய் பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் 1914ஆம் ஆண்டு முதல் உலகப் போரானது தொடங்கியது. பொதுவாக போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவாங்க. அப்படி மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு மனநல சிகிச்சை கொடுக்கறதுக்காகவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியில் தனியான ஒரு மருத்துவ படைப்பிரிவு இருந்தது. அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மருத்துவ படைப்பிரிவில் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் ஒரு மேஜராக ஜாயின் பண்ணி சைக்காட்ரிஸ்டாக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அதாவது போரில் ஈடுபடுறதன் மூலமாக மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு மனநல சிகிச்சையை கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. இதன் மூலமாக எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் அனுபவ ரீதியாக மனநல மருத்துவத்தில் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்தாங்க. குறிப்பாக போரின் போது துப்பாக்கி சத்தம் கேட்கறது, வெடிகுண்டு சத்தம் கேட்கறது, இராணுவ வீரர்கள் தங்களுக்கு நெருக்கமான நண்பர்களை இழக்கிறது, இது மாதிரியான காரணங்கள்னால தான் இராணுவ வீரர்களுக்கு மனநோய் ஏற்படுது அப்படின்றத எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் உணர்ந்தாங்க. அப்படி ஏற்படக்கூடிய மனநோய்க்கு ஷெல் ஷாக் அப்படின்னு எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் பெயரிட்டாங்க. அதுதான் இன்றைய காலகட்டத்தில் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் PTSD அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் இன்னும் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது எந்தெந்த மாதிரியான நபர்கள் வேகமாக மனநோயினால் போரில் பாதிக்கப்படுறாங்க, யாருக்கு பெருசாக மனநோய் ஏற்படுறதில்ல, மனநோயினால் பாதிக்கப்பட்டால் யார் சீக்கிரமாக குணமடைகிறாங்க, யார் சீக்கிரமாக குணமடையாமல் லாங் டேர்ம் டிசபிலிட்டினால் பாதிக்கப்படுறாங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை இவர் அவதானித்து வந்தாங்க. பின்னர் 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போரானது முடிவுக்கு வந்தது. போர் முடிவுக்கு வந்த உடனே எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் மறுபடியும் சிக்ஸோஃப்ரேனியான்ற மனசிதைவு நோய் பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க. சிக்ஸோஃப்ரேனியானால் பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகளுக்கு நிஜம் எது கற்பனை எது அப்படின்னே தெரியாது. அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நிஜமா இல்லை கற்பனையா அப்படின்றது சிக்ஸோஃப்ரேனியானால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள்னால உணர முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு திடீர்னு மாய தோற்றம் ஏற்படும். அதாவது யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் யாரோ இருக்கிற மாதிரி அவங்களுடைய கண்களுக்கு தெரியும். அதே மாதிரி சில நேரங்களில் சத்தமும் கேட்கும். அதாவது எந்த சத்தமும் யாரும் போடலைன்னா கூட சிக்ஸோஃப்ரேனியானால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாரோ பேசுகிற மாதிரியோ, அழுகிற மாதிரியோ, சிரிக்கிற மாதிரியோ சத்தம்லாம் கேட்கும். ஸோ இந்த அளவுக்கு கொடூரமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் சிக்ஸோஃப்ரேனியான்றது. அப்பேற்பட்ட அந்த மனசிதைவு நோயை எப்படி கண்டறிகிறது, அப்படி அந்த மனசிதைவு நோய் இருந்தால் அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்றத பற்றிலாம் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சு வந்தாங்க. ஆய்வு செஞ்சு வந்தது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்க்லின் G. எபா அப்படின்ற ஒரு மனநல மருத்துவர் கூட இணைஞ்சு 1925ஆம் ஆண்டு ப்ராக்டிக்கல் கிளினிக்கல் சைக்காட்ரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்னர்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கை எழுதி எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தில் தான் பல்வேறு தகவல்களை இவர் கொடுத்திருந்தாங்க. அதாவது சிக்ஸோஃப்ரேனியா பாதிப்பு எதனால் ஏற்படுது, அது ஏற்பட்டால் எப்படி கண்டறியணும், கண்டறிஞ்ச பிறகு அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அதை பற்றிலாம் எழுதியிருந்தாங்க. அதில் இவர் கொடுத்த மிக முக்கியமான விஷயம்தான் காம்ப்ரஹென்சிவ் கிளினிக்கல் எவாலுவேஷன் அப்படின்றது. அதாவது இப்போ ஒரு மனநோயாளி இருக்கிறாங்க அப்படின்னா முழுமையாக அவங்கள மருத்துவ ரீதியாக மதிப்பிட்டு பார்க்கணும். அதாவது அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பர்சனல் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கு, அதாவது அவங்களுடைய கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, இந்த மாதிரி நோயாளிகளினுடைய பர்சனல் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த ஒரு ஒர்க்கில் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் கொடுத்திருந்தாங்க. இது ஒரு புரட்சிகரமான சிந்தனையாக இருந்தது. அது காரணம் இது அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் முற்போக்குத்தனமானது. ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் அந்த பர்சனல் ஹிஸ்ட்ரி நோயாளிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதனால் இந்த நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மாட்டாங்க. அதுக்கு மாறாக அவங்களுடைய நரம்பில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, அவங்களுடைய மூளையில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, இது மாதிரி தான் மட்டும், அதாவது பயாலஜிக்கல் ரீதியாக மட்டும்தான் ஆய்வு செய்வாங்களே ஒழிய சைக்கலாஜிக்கலாக ஆய்வு செய்ய மாட்டாங்க. ஸோ சைக்கலாஜிக்கலாகவும் மனநோயாளிகளை ஆய்வு செய்யணும் அப்படின்றத எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வலியுறுத்தினாங்க.
அதுக்கப்புறமா இன்னும் பல்வேறு விஷயங்களை இவர் வந்து செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக அந்த ப்ராக்டிக்கல் கிளினிக்கல் சைக்காட்ரி அதனுடைய அடுத்தடுத்த பதிப்புகளை எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வெளியிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1932 இந்த காலகட்டத்தில் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா மெடிக்கல் காலேஜ் அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரியினுடைய சேர்மனாக நியமிக்கப்பட்டாங்க. இவர் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரியினுடைய சேர்மனாக நியமிக்கப்பட்ட பிறகு அங்கு சைக்காட்ரிக் எஜுகேஷனில் பல்வேறு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி வந்தாங்க. குறிப்பாக பொதுவாக அந்த மனநல மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டெக்ஸ்ட் புக்கை மட்டும் அடிப்படையாக வச்சு மனநல மருத்துவத்தை அந்த காலத்தில் இருந்த மனநல மருத்துவ பேராசிரியர்கள் கற்பித்து வந்தாங்க. ஆனால் இவரோ அதுக்கு மாறாக இன்னும் சில விஷயங்களை புகுத்தினாங்க. அதாவது கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தியரட்டிக்கல் நாலேஜோட இணைச்சு மருத்துவ மாணவர்களுக்கு இவர் வந்து மனநல மருத்துவத்தை கற்பிக்க தொடங்கியிருந்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் சொல்லி கொடுக்காம மருத்துவ அனுபவங்கள் இவருக்கு என்னெல்லாம் அனுபவங்கள் கிடைச்சிது, மனநோயாளிகள் எப்படிலாம் நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை கொடுத்தா எப்படி இருக்குது, அது மாதிரி இவருக்கு கிடைச்ச அந்த கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து மனநல மருத்துவத்தில் மாணவர்களுக்கு கற்பித்து வந்தாங்க. இதன் மூலமாக மனநல மருத்துவம் படிக்கிறதுக்கு எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கருடைய அந்த 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 பாடத்தை தான் கவனிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு மருத்துவ மாணவர்கள் போயிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ பேரை கவரக்கூடிய அந்த அந்த அதாவது அவ்வளோ மருத்துவ மாணவர்களை கவரக்கூடிய வகையில் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கருடைய டீச்சிங் ஆனது இருந்து வந்தது. இதனாலேயே இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்றது சைக்காட்ரிக் ட்ரைனிங்கில் ஒரு லீடிங் சென்டராக மாறினது. ஸோ அதுக்கு அடித்தளமிட்டது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதி வரக்கூடிய ஏற்கனவே எழுதி வந்த அந்த ப்ராக்டிக்கல் கிளினிக்கல் சைக்காட்ரி அப்படின்ற புத்தகம் இது வந்து சைக்காட்ரிக் எஜுகேஷனில் ஒரு ஃபவுண்டேஷன் டெக்ஸ்டாகவும் அமைஞ்சது. இதுக்கிடையில் 1939 இந்த காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போரானது தொடங்கியது. இந்த முறை எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து கன்சல்டன்ட் டு சர்ஜன் ஜெனரலாக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஒரு ஆலோசகராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. நியமிக்கப்பட்ட உடனே முதல் உலகப் போரில் இவருக்கு கிடைச்ச அனுபவங்களை அடிப்படையாக வச்சு சில முக்கியமான விஷயங்களை இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மிக்கு தெரியப்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆர்மியில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இராணுவ வீரர்களாக யார் வரப்போகிறாங்களோ அவங்களுடைய மனநிலையை பரிசோதனை பண்ணி பார்க்கணும், சைக்காட்ரிக் ஸ்க்ரீனிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து வலியுறுத்தினாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக யாரெல்லாம் மன ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து இராணுவத்தில் சேர்த்துக்கலாம். அப்போ அவங்க அவ்வளோ வேகமாக வந்து மனநோயினால் பாதிக்கப்பட மாட்டாங்க. அதே சமயம் மன ரீதியாக யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்கள வந்து ஆர்மியில் சேர்த்துக்க வேணாம். இப்பேற்பட்ட பரிந்துரையை எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ போர் நடக்குது அப்படின்னா எப்போ வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்களோ இராணுவ வீரர்கள் உடனடியாக அப்போவே அதுக்கு பக்கத்திலேயே வச்சு அதாவது அந்த போர்க்களத்தில் ஃப்ரண்ட் லைன்லேயே வச்சு மனநல சிகிச்சையை அந்த மனநோயினால் பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து வலியுறுத்தினாங்க. இதுக்கும் அப்பாற்பட்டு இன்னும் கூடுதலாக சில தகவல்களை எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து சொன்னாங்க. அதாவது இப்போ போர் நடக்குது அப்படின்னா இராணுவ வீரர்களுக்கு தினந்தோறும் பரிசோதனை பண்ணணும். அதாவது மன ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக மனநோயை வந்து கண்டறிகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக சிகிச்சை கொடுத்தா மனநோயிலிருந்து இராணுவ வீரர்களை முழுமையாக வந்து குணப்படுத்திடலாம். அதுக்கு மாறாக ரொம்ப லேட்டாக அவங்களுக்கு மனநோய் இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சால் அது லாங் டேர்ம் டிசபிலிட்டியாக மாறிடும். அடுத்து முழுமையாக அந்த மனநோயை குணப்படுத்த முடியாது அப்படின்றதையும் எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து சொன்னாங்க. இப்படி போரில் ஈடுபட்டு வரும்போது பல்வேறு விஷயங்களை இவர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. இதன் மூலமாக இவருடைய கைட்லைன்ஸ் படியே இராணுவ வீரர்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியில் சேர்க்கப்பட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறமா தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவினுடைய அந்த சேர்மன் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரியாக எட்வர்ட் ஆடம்ஸ் ஸ்ட்ரக்கர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. அப்போ இன்னும் கூடுதலாக இவர் வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க மருத்துவ மாணவர்களுக்கு. அதாவது மனநோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அதாவது முழுமையான அணுகுமுறையை கையாளணும் அப்படின்னு இவர் சொன்னாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல் அண்டு சோசியல் ஃபேக்டர்ஸை மையமாக வச்சு மனநோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பயாலஜிக்கல் அப்படின்னா இப்போ உயிரியல் ரீதியாக இப்போ மூளையில் நரம்பில் மனநோயாளிகளுக்கு பாதிப்பு இருக்கா அதை பார்க்கணும்.
அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் ரீதியாக அப்படின்னா அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டனால மன ரீதியாக இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அந்த காரணியை அடிப்படையாக வச்சு மனநோயாளிகளை பரிசோதிக்கணும். அதுக்கப்புறம் சோசியல் ஃபேக்டர், அதாவது சமூக ரீதியாக அவங்க ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்களா, யாராவது இவங்களை ஏதாவது திட்டுறது அல்லது யாராவது இவங்களை பாதிக்கும் விதமாக ஏதாவது பண்ணுறது, இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா. ஸோ இந்த மாதிரி பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல் அண்டு சோசியல் ஃபேக்டர்ஸை அடிப்படையாக வச்சு மனநோயாளிகளுக்கு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சோட சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றதையும் எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரெக்கர் வலியுறுத்தி வந்தாங்க. இப்படி பல புதுமைகளை இவர் புகுத்தி வந்தாங்க. பின்னர் 1952 அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரியோடைய சேர்மன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவர் ரிட்டையர் ஆனாங்க. பின்னர் இறுதியாக 1959ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 72-73 வயசில் எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரெக்கர் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போகும் வரைக்கும் அந்த ப்ராக்டிக்கல் கிளினிக்கல் சைக்காட்ரி அந்த புத்தகத்தினுடைய 8 பதிப்புகள், 8 எடிஷன்ஸை இவர் வெளியிட்டிருந்தாங்க. இதையும் தாண்டி ஃபண்டமெண்டல் சைக்காட்ரி அப்படின்னு சொல்லி, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்னு சொல்லி இன்னொரு புக்கையும் இவர் வெளியிட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே மனநல மருத்துவத்தில் இவர் வெளியிட்டிருந்த மிக உன்னதமான படைப்புகளாக இருந்தது. இது இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இவர் மனநல மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்புகள் அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வருது. எந்த அளவுக்குன்னா 20ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியின் தலை சிறந்த மனநல மருத்துவர்களில் முதன்மையான இடத்த எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரெக்கருக்கு தான் மருத்துவ உலகம் கொடுத்துருக்கு. ஸோ இப்பேற்பட்ட எட்வர்ட் ஆடம்ஸ் ட்ரெக்கர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.